ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வீவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி விரிஞ்ச மல்லிகைப்பூ வச்சு எப்படி நாம் ஜடவேணி வந்து ஈஸியாக கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ விரிஞ்ச அப்புறமும் நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்கும். பாருங்கள், அதுக்கு நாம் எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பூ கட்டுற த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜடவேணி வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து பூ வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டலாம். கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம எப்போவும் மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டணும். கட்டிட்டு அதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்துட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். பாருங்கள், கரெக்டாக அந்த பூவோட காம்பு பகுதியை வந்து அந்த நூலு கூடால சேர்த்து பிடிச்சிட்டு மேலே ஒரு சுற்றி காம்புக்கு கீழேருந்து மேலே வந்து நம்ம வந்து நூலை வந்து எடுக்கணும். எப்போவுமே நம்ம கட்டுற அதே சேம் ப்ரொசீஜர் தான். நான் வந்து உங்களுக்கு வந்து மொட்டான பூவில் வந்து நான் இது வரைக்கும் கட்டி காமிச்சிருப்பேன். விரிஞ்ச பூவில் வந்து கட்டி காமிச்சதில்லை. நம்ம விரிஞ்ச பூவிலையும் அழகாக வந்து இந்த மாதிரி ஜடவேணி வந்து நம்ம வந்து ஈஸியாக கட்டலாம். விரிஞ்ச பூ உங்களால் நல்லா இருக்காது, கட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து யாருமே யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. விரிஞ்ச மல்லிகை பூவிலே நம்ம வந்து ஜடவேணி வந்து அழகாக கட்டலாம். பாருங்கள், அதே சேம் ப்ரொசீஜர் தான், ரவுண்டாக வரும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸில் ஸ்லோவாக காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த நூலுக்கு மேலே நம்ம இடது கையில் இருக்க நூலுக்கு மேலே பூவோட காம்பு வந்து கரெக்டாக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அந்த பூவோட காம்பை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நூலை வந்து மேலே ஒரு சுற்றிட்டு பூக்க காம்புக்கு கீழே இருந்து மேலே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவுக்கும் இப்போ கட்டின பூவுக்கும் சென்டரோடி நூல் வந்து மேலே வரணும். இந்த மாதிரி நம்ம வந்து நூலை வந்து மேலே எடுத்துடலாம். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். இன்னொரு பூ வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு மேலே பூவோட காம்பு வரணும். கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு மேலே பூவோட காம்பு வர மாதிரி வச்சுட்டு நூலை மேலே ஒரு சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பூவுக்கும் இப்போ வச்ச பூவுக்கும் சென்டரோடி நூல் வந்து மேலே வரணும். இனி நீங்கள் அந்த தண்டை வந்து, அதாவது பூவோட காம்பை வந்து நீங்கள் வந்து நூல்லேருந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுடணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிட்டு அந்த தண்டை வந்து அந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுருங்க. ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். கட்டி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் என் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் வந்து கட்டிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக வரும். நீங்கள் அதே சேம் ப்ரொசீஜரில் ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து கட்டுங்க. விரிஞ்ச பூனாலும் நமக்கு வந்து ஜடவேணி வந்து கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு விரிஞ்ச பூ மாதிரியே இல்லை, அழகாக இருக்குது. இனி நாம் லாஸ்ட் வந்து நாட் போட்டு விட்டுடலாம். அதுக்கு நீங்கள் வந்து த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டு கட்டினா பூக்க மேலே வந்து நாட் வர மாதிரி கரெக்டாக நாட் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட்டின பூ வந்து தொளிஞ்சிரும், உதிர்ந்து வந்துடும் கையில். அதனால கரெக்டாக லாஸ்ட்டு கட்டினா பூக்க மேலே நாட் வர மாதிரி கரெக்டாக நாட் போடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜடவேணி வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக வரும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடவேணி வந்து மெயினாக வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நம்மளே வீட்டில் கட்டி இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.